ஸோ பாப்பு கவனிடா. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சீக்வன்சஸ். ஓகேவா? ப்ரீவியஸா நம்ம ஒரு 3 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன கண்டினியூஷன் பார்க்க போறோம் அப்படின்னா சீக்வன்சஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்டா. லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒரு குட்டி பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வராங்க அவங்களோட பிகி பேங்க்ல. ஓகே, let it be 10 rupees in the first week. Okay, next week அவங்க parent என்ன பண்றாங்க அப்படின்னா they increase the savings by rupees 5. ஓகேவா? சோ அவனோட சேவிங்ஸ் இப்ப என்ன ஆகும்? 15 rupees ஆகும். he doesn't spend. அது வந்து நோட் பண்ணிக்கோ. he doesn't spend. சேவ் பண்ணிட்டே வர அந்த குட்டி பையன். சோ ஒரு மந்த்லயோ ஒரு மந்தோட எண்ட்லயோ ஒரு இயரோட எண்ட்லயோ வந்து அந்த பையன் வந்து எவ்வளவு சேவிங் ஆயிருக்குன்றத பாக்குறான். பட் their parents increase the amount. ஓகேவா? வீக் பை வீக் plus 5 again, so 20, again ஒரு plus 5, so 25, again ஒரு plus 5, 30. so his weekly savings எப்படி increase ஆகுது அப்படின்னா plus 5 plus 5 plus 5 plus 5 சொல்லிட்டு ஒவ்வொரு வீக்கும் உங்க parents வந்து 5 rupees 5 rupees ஆட் பண்ணிட்டே போறாங்க. so அப்படியே வந்து சேவ் பண்ணிட்டு போறாங்க. so இது இப்படிதான் இருக்கணும்ன்றது அவசியமும் இல்ல. ஓகே, எப்படின்னா his weekly savings start from rupees 5 or 10 again, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். first day என்ன பண்றாங்க 1 rupee ஆட் பண்றாங்க. தென் வந்து 6 rupee ஆயிரும் செகண்ட் டே அன்னைக்கு. கரெக்டா? அடுத்த செகண்ட் டே அப்ப 2 rupees கொடுக்குறாங்க அடிஷனலா. so his savings become 8. அடுத்தது தேர்ட் டே அன்னைக்கு they give additional 3 rupees. okay, so his savings become 11. again 4 rupees கொடுக்குறாங்க fourth day. அப்ப his savings becomes 15. இது டே பை டேன்னு பாக்குறப்ப அவங்க பேரண்ட் வந்து இப்படி கொடுக்குறாங்க. இது வீக் பை வீக்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இதுல இருந்து நீங்க என்ன கண்ணா அப்சர்வ் பண்ணலாம்? என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? அப்போ ஒரு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஆர் நம்மளுடைய சேவிங்ஸ் ஆர் வாட் எவர். உங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, எனிதிங். சோ இது வந்து நம்மளுடைய சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த டேர்ம் வந்து என்ன ஆகுதுன்னா it increases by a constant number or follows a pattern. ஓகேவா? ஒன்னா ஒரே நம்பரால இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது. இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். கரெக்டா? யூனிஃபார்மா 5 இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. per week 5 rupees இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அந்த பேட்டர்ன். பேட்டர்ன் அப்படின்றது என்னன்னு சொல்றேன்னு புரியுதாடா? இந்த இடத்துல அது என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் 10 rupeesல இருக்கு. சோ அந்த வீக்கோட எண்ட்ல அவங்க பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் ஒரு அவங்களோட பேரண்ட்ஸோட இது என்னவா இருக்குது? 5 rupees each week இன்க்ரீஸ் பண்ணணும். குழந்தையோட சேவிங்ஸ் வந்து 5 rupees each week கொடுக்குறாங்க. so 10 plus 5 15, 15 plus 5 20, 20 plus 5 25 அப்படின்னு. so இது first week, second week, third week, fourth week. இப்படி first, second, third and it goes on. கரெக்டா? so இப்ப வந்து ஒரு 52 weeks அப்படின்னா 52 weeksக்கு அவங்க 52 elements அப்ப 52 times வந்து இந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். கரெக்டாடா? so அதே மாதிரி இங்க பாரு, டே பை டே. டே பை டேனா இப்ப 365 days in a year அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆட் ஆயிட்டே போகுது. அப்ப இந்த 365 டேஸும் அவனோட சேவிங்ஸ் எப்படி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன். எப்படி? ஃபர்ஸ்ட் டே பிளஸ் 1, செகண்ட் டே பிளஸ் 2, தேர்ட் டே பிளஸ் 3, ஃபோர்த் டே பிளஸ் 4. அப்ப இந்த 1 2 3 4ன்னு வருது பாத்தியா? இது என்ன நீங்க சொல்லலாம்? நேச்சுரல் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா? சோ plus 1 2 3 4 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர்டரா யூஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அடுத்தது 5 ஆல் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தது 6, அடுத்தது 7, அடுத்தது 8. சோ இன் பிட்வீன் நம்பரை கூட உங்களால என்ன பண்ணிட முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இஃப் யூ நோ த பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, அந்த சீக்வன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? அந்த ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்றாங்கன்ற பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நம்பரையும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 21st வீக்ல என்ன அமௌண்ட் அந்த பையனுக்கு கிடைக்கும் வீக்லி சேவிங்ஸ்ல அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன் அண்ட் ஒன்லி இஃப் யூ ஃபைண்ட் த பேட்டர்ன். கரெக்டா? இது எந்த பேட்டர்ன்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாதப்ப உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? சப்போஸ் ஒரு நாள் 15 ரூபாய், ஒரு நாள் திடீர்னு 20 ரூபாய், திடீர்னு ஒரு நாள் ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, 0. சோ இந்த மாதிரி அன்யூனிஃபார்மா இருக்கிறப்ப ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதப்ப நம்மளால அதை கெஸ் பண்ண முடியாது.
பட் அட் த சேம் டைம் இங்க பேட்டர்ன் ஒன்னு ஃபாலோ பண்ணுச்சு, இல்ல இது இப்படிதான் யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகும், இதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றப்ப, ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு கலெக்ஷன், ஒரு டிஃபைன்டா இருக்குது அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ண முடியும், மிடில்ல இருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்க முடியும், எண்ட் லாஸ்ட்ல என்ன நம்பர் கிடைக்கும்ன்றத முன்னாடியே கால்குலேட் பண்ணிட முடியும். இப்ப அந்த குட்டி பையனுக்கு இந்த பேட்டர்ன் தான் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ் அமௌண்டோட பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டா அந்த குட்டி பையன் என்ன பண்ணிடலாம், 365th டே அவங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்குன்றத கால்குலேட் பண்ணலாம். கரெக்டா இல்லையாடா தங்கம்? சோ ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி, இல்ல நான் இந்த டே அப்ப இவ்வளவு அமௌண்ட் நான் சம்பாதிச்சிருவேன், சோ தட் ஐ குட் பை திஸ் ஒன் அப்படின்ற ஒரு இது வரும். சோ இது மாதிரி ஒரு இதுக்கு நம்ம சீக்வன்சஸ், நான் வந்து ரொம்ப டெய்லி லைஃப் இதை வச்சு சொல்றேன், பேசிக் எக்ஸாம்பிள். கரெக்டாடா? அப்ப நம்ம சீக்வன்சஸ் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்ததுல என்னன்னு சொல்லலாம், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தட் ஃபாலோ அ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம், தட் ஃபாலோ அ பேட்டர்ன். சரியாடா? சோ கமா போட்டு 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 எழுதுவீங்க, இத ஃபர்ஸ்ட் நம்பர் கமா, செகண்ட் நம்பர் இது, தேர்ட் நம்பர் இது, ஃபோர்த் நம்பர் இதுன்னு. இப்ப இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றோம் பாத்தியா, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இது டோட்டலா நம்ம சீக்வன்ஸ்னு இப்ப படிச்சிட்டோம். இந்த டோட்டல் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு பேர் என்னது, சீக்வன்ஸ். இப்ப இந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவோ அதுல இருந்து தான் நம்ம எப்போதுமே கால்குலேஷன் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் ஓகே இது நடந்திருக்கு, இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க. செகண்ட் டேர்முக்கு தேர்ட் டேர்ம் போறதுக்கு இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. அப்ப யூனிஃபார்மா இந்த சீக்வன்ஸ்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதாடா? ஆல் ஓவர் த சீக்வன்ஸ் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கணும். உடனே இங்க வந்து 2 ஆல் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே இங்க மேம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குல்ல, இங்க 5 ஆல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்படி கிடையாது. ஓகே, ஓவராலா உங்களால வந்து ஒரு பேட்டர்ன் கொண்டு வர முடியும். தட் இஸ் கால் சீக்வன்ஸ். புரியுதாடா தங்கம் என்னன்ட்டு? சோ இப்போ வந்து சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், we call it as the elements of the sequence. We call it as the elements. இந்த சீக்வென்ட்டோட things or element. ஓகே, அதனுடைய பொருள் or part எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, so first element, second element, third element, first term, second term, third term, you can call whatever it is. So sequencesக்கான ஐடியா கிடைச்சிருச்சாடா? இப்ப நம்மளோட புக் இன்ட்ரோடக்ஷனுக்கு போலாமாமா? பாருங்க கொடுத்திருக்காங்க. Consider the following pictures. There is some pattern or arrangement in these pictures அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் இருக்கு, இந்த ஒன்னோட இந்த சைட்ல இந்த சைட்ல வைக்கிறப்ப 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அப்ப +1 +1 +1 +1. இதுதான் நம்ம இங்க கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். What we observe is first we have one apple and it is increased by 1, அப்ப 2, 1 + 1 2. Then again it is increased by 1, அப்ப 2 + 1 3. Again it is increased by 1, 3 + 1 4. So this is the pattern or arrangement that we see here. கரெக்டா இல்லையாடா? அடுத்தது பாருங்க, ஸ்டார் கேஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் இந்த மாதிரி ஸ்டெப் நம்ம போறப்ப இட் இன்க்ரீசஸ் பை 0.5 feet. ஓகே, எகைன் அடுத்த ஸ்டெப் என்னது 0.5 feet, அடுத்த ஸ்டெப் என்னது 0.5 feet. கரெக்டா இல்லையாடா தங்கம்? சோ இது வந்து நம்ம இங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். சோ அடுத்ததுல பாரு 1 3 5, அப்ப ஆட் நம்பர்ஸா வருது 1 3 5. கரெக்டா? அடுத்தது என்ன வரும் 7. சோ இந்த மாதிரி வந்து இதுல ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் பாரு யூனிஃபார்மா ஒரே நம்பரால இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க யூனிஃபார்மா ஒரே மாதிரி இருக்கு, இங்க இன்கிரிமெண்டே கிடையாது. 0.5 ஆல் ஓவர், அப்ப என்னது +0 +0 +0, யூனிஃபார்மா எல்லாத்துலயும் ஒரே மெஷர்மெண்ட். இது எப்படி ஆட் நம்பர்ஸா வருது 1 3 5 7 அப்படின்னு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதாடா? இங்க it is increased by 1 at each row, இங்க same number all over the sequence, இங்க எப்படி odd numbers all over the sequence. புரியுதாடா? சோ அப்ப இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, these numbers belong to the category called sequences. சரியாடா? கொடுத்திருக்காங்களா? இப்ப இதனுடைய definition என்னன்னு பாத்திரலாமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு they given a definition in your book. A real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. நம்ம பார்த்தது ஈஸியா இருந்துச்சு, டெஃபினிஷன் கஷ்டமா இருக்கேன்னு தோணுதா? nothing but real valued sequence. சீக்வன்ஸ்னா எப்படி சொல்றாங்கன்னா it is a function. சரியா? functions and sequences, functions படிச்சீங்களாடா? ரிலேஷன்ஸ் and function first chapterல. சோ பாருங்க, function defined on the set of natural numbers and taking real values. சோ இது எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சு நான் இந்த டெஃபினிஷனை வந்து இன்னும் டீடைல்டா திருப்பி சொல்லுவேன்டா இது நடத்துறப்ப, பட் இருந்தாலும் இப்ப பேசிக்கா சொல்லிடுறேன். சோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த சீக்வன்ஸ் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஏன் டினோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை யூ வில் கால் இட் அஸ் A1, செகண்ட் டேர்மை யூ வில் கால் இட் அஸ் A2. ஜெனரலா ஒரு ஃபார்மட் ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் பண்ணிடுறோம்.
third term we call it as A3 and fourth term as A4 and it goes on. கரெக்டாடா? சீக்வன்சஸ்ல நீங்க ரெண்டு வகை சொல்ல முடியும். என்னென்னது? finite and infinite. finite sequence and infinite sequence. இது என்னடா புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? finite அப்படின்னா என்னது? The name itself denote that it is countable. Number of elements is known. Total number of elements in the sequence is known. For example, இப்ப இந்த இதுல வந்து 10 term தான் இருக்குது. 10 terms only அப்படின்னா there are 10 terms in the sequence அப்படின்னா that is a finite sequence. அதே இப்படி dot போயிட்டே இருக்கிறப்ப that is an infinite sequence. கரெக்டாடா? இப்ப ஜெனரலா நம்ம சொல்றப்ப நம்ம A10 ஓட ஸ்டாப் ஆகுது, A100 ஓட ஸ்டாப் ஆகுது நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஜெனரலா சொல்றப்ப எப்படி சொல்லுவோம்னா AN அப்படின்னு டினோட் பண்ணுவோம். என்ன கண்ணா டினோட் பண்ணுவோம்? ஜெனரலா finite sequence or infinite sequence எப்படி டினோட் பண்ணலாம்? லாஸ்ட் டேர்ம் AN, nth term. ஓகேவாடா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம 1 ன்னு டிஃபைன் பண்ணிடலாம். பட் லாஸ்ட் டேர்ம் வந்து அது 10th டேர்மா இல்ல 100th டேர்மா இல்ல 1000th டேர்மான்றது நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. So we call generally as AN. ஓகேவா? இப்போ இந்த AN அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் நம்மளோட n values ஒவ்வொரு இதுக்கு. கரெக்டா? when n is equal to 1 the first term value என்ன? when n is equal to 2 second term ஓட value என்ன? when n is equal to 3 third term ஓட value என்ன? கரெக்டா இல்லையாடா? n ஓட வேல்யூ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி it goes on. அது வந்து it depends. சீக்வன்ஸை பொறுத்து 10 டேர்ம் இருக்குன்னா it goes on till 10. 100 terms இருக்கு அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகி 100 வரைக்கும் போகும் n ஓட values. You can substitute. So first term, second term, third term till 100th term you can find. ஓகேவாடா? So இப்படி n values வந்து நம்ம substitute பண்றோம் பாத்தியா? இதுதான் வந்து நம்ம என்ன substitute பண்ணுவோம்னா natural numbers, set of natural numbers. Because நம்ம element start ஆகுது, sequence start ஆகுது எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும்? 0th term னு ஒன்னு படிக்க மாட்டீங்க. first term ஒரு term exist ஆகும். So it's always starts on natural numbers. அதனால தான் நம்ம இங்க whole numbers னு சொல்லிருக்க மாட்டோம், integers னு சொல்லிருக்க மாட்டோம். We'll say set of natural numbers. சரியாடா? இப்ப இந்த n க்கு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண உங்க சீக்வென்ஸ்ல கிடைக்குது பாத்தீங்களா? A1, A2, A3, A4 னு இந்த n க்கு 1, 2, 3, 4 னு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண இந்த டேர்ம் ஒன்னு கிடைக்குது பாத்தீங்களா? அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா they will take real values. They will take real values. For example, எப்போதுமே 1, 2, 3, 4 44, 45 அப்படின்னே தான் நம்பர் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. சீக்வென்ஸ்ல 1/3, 2/7, 4/6 இப்படி இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் ஃபார்ம்லயும் நமக்கு நம்பர்ஸ் கிடைக்கலாம். இல்லைன்னா 0.3, 4.6, 7.8 இப்படியும் நமக்கு சீக்வென்சஸ் டெசிமல்ஸ்லயும் ஃபார்ம் ஆகலாம். கரெக்டா இல்லையாடா? இல்லைன்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? -5, -2, -1, 0 இப்படியும் சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆகலாம். So இந்த n equals 1, 2, 3 நீங்க first, second, third ன்னு ஒவ்வொரு டேர்மா கண்டுபிடிக்க அந்த டேர்மோட வேல்யூஸ் உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? They will take real values. Any values. fractional கிடைக்கலாம், rational numbers கிடைக்கலாம், decimals கிடைக்கலாம், or negative integers கிடைக்கலாம். கரெக்டாடா? So எந்த ஃபார்மேட்ல வேணாலும் உங்களுடைய சீக்வென்சஸோட எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் அப்படின்றது those numbers will be natural numbers. புரியுதாடா? So it is a function defined on the set of natural numbers. Defined on the set of natural numbers. அதாவது first, second, third and starts from only 1. 0 ன்னு ஆரம்பிக்க முடியாது, -1, -2 ன்னு ஆரம்பிக்க முடியாது. 1ல இருந்து தான். Because 1 is natural numbers are counting numbers. நமக்கு இங்க first elementல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சீக்வென்ஸ் எப்போதுமே. They will take real values. அப்படி உங்களுக்கு first element, second element, third element, fourth element ன்னு கிடைக்கக்கூடிய elements or terms எப்படி வேணாலும் இருக்கலாம். They can be any real number. அவ்வளவுதான். நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும், ஹோல் நம்பரா தான் இருக்கணும், இன்டீஜரா தான் இருக்கணும், ஃபிராக்ஷனா தான் இருக்கணும்ன்ற ரூல்லாம் கிடையாது. They can take any real values. புரியுதா? Only that they should follow a pattern. The sequence should follow a pattern. புரியுதாடா கண்ணா என்ன சொல்றாங்கன்னு? சோ இந்த டெஃபினிஷன் இன்னும் நீங்க எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் டீடைல்டாவே இது புரியும். சரியாடா கண்ணா? சோ அடுத்தது பாருங்க. Each element in the sequence is called a term of the sequence. அதான் சொன்னோம். இப்ப இந்த சீக்வென்ஸ் வந்து நீங்க ஒரு 10 நம்பர் எழுதுறீங்க ஒரு சீக்வென்ஸ்ல. இப்ப 2, 3, 4, 5, 6, 7 ன்னு ஒரு சீக்வென்ஸ் எழுதியிருக்கேன். இப்ப இந்த சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும், இந்த ஒவ்வொரு இதையுமே வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஒவ்வொரு மெம்பரையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா டேர்ம் அப்படின்னு சொல்றோம். This is the first term. This is the second term. இது என்னன்னு சொல்லுங்க? Third, fourth term, fifth term, sixth term.
அந்த டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா 7 is the sixth term of the sequence. புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ 125, 360, 470, 580 இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்கு செட் அப்படின்னா இந்த 120 is the first term of the sequence. A1 அப்படின்றது என்னது இந்த இடத்துல 120. புரியுதாடா? first term is denoted as A1. இத நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மா சொல்றீங்க. அந்த டேர்மோட வேல்யூ என்ன? அந்த டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 120. இது எப்படி வச்சுக்கலாம்னா ரோல் நம்பர் 1. ரோல் நம்பர் 1 யாரு? இப்ப ஏதாவது ஒரு நேம் ரேண்டமா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? ஜான், ஜீவந்தின்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல. சோ இப்ப ஜான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர். ஓகேவா? அடுத்தது வேற என்னது? செகண்ட் ரோல் நம்பருக்கு என்ன சொல்லலாம்? So second term or second person in that sequence. ஓகேவா? So second இந்த லைன்ல யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்னு யாராவது நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஜான், ஜேம்ஸ். அப்ப செகண்ட் டேர்ம், செகண்ட் பர்சன் ஆஃப் திஸ் லிஸ்ட் ஆர் திஸ் கியூ வந்து ஜேம்ஸ். சோ அந்த மாதிரி தான் நம்பர்ஸ். ஓகேவா? செகண்ட் டேர்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா 360. தேர்ட் டேர்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா 470. ஓகேவாடா தங்கம்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதனால இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? அடுத்தது பாருங்க. If the nth term, the element in the first position is called first term of the sequence, the element in the second position is called as the second term of the sequence. இப்ப 213 நம்பர் அந்த சீக்வன்ஸ்ல வந்து 4th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா that is the 4th term of the sequence. புரியுதாடா? So A4 அப்படி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 230 is the 4th term. அதனால A4 equals 230 அப்படின்னு denote பண்ணலாம். புரியுதாடா கண்ணா? அடுத்தது பாரு. The element in the second position is called second term of the sequence and so on. If the nth term is denoted by an. nth termன்றது என்னது? ஒரு சீக்வன்ஸ் எதுல முடியும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. சோ ஜெனரலா நம்ம அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? an. ஓகேவா? சப்போஸ் if there are 10 elements in the sequences அப்படின்னா இந்த ஃபைனல் லாஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? A10, 10th term. ஓகேவா? there are totally 10 terms. அப்ப லாஸ்ட் எலிமெண்ட் என்னது? 10th term. ஓகேவாடா? So A1 is the first term, A2 is the second term and so on. A sequence can be written as எப்படி? A1, A2, A3, கமாவை மறந்துடாது. ஏன்னா சீக்வன்ஸ் அப்படின்னா it is denoted by commas. சீரீஸ் அப்படின்னா sum of the sequence அப்படின்னுவோம். சோ அது சீரீஸ் படிக்கிறப்ப நம்ம பாத்துக்கலாம். Sequence is denoted by commas. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் separated by commas. இந்த எலிமெண்ட்டுக்கு அப்புறம் இது, இதுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லி கமா வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவாடா தங்கம்? சோ ஓரளவு டெஃபினேஷன் கிளியரா இருக்குங்களா? அடுத்தது போலாமா இல்லுஸ்ட்ரேஷனுக்கு? பாருங்க. 1, 3, 5, 7 is a sequence with general term an equals 2n minus 1. ஐயோ இது புதுசா இருக்குது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா 1, 3, 5, 7 is the sequence. கரெக்டா இல்லையாடா? 1 second. So 1, 3, 5, 7 இதுதான் நம்ம சீக்வன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா இது என்ன டேர்ம்னு சொல்லுடா செல்லம் ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா இல்லையா? 1ன்றதுனால ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அதனால இது ஃபர்ஸ்ட் டேர்ம். 3ன்றது எந்த பொசிஷன்ல இருக்குது சீக்வன்ஸ்ல? செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, அதனால இது செகண்ட் டேர்ம். இது என்னடா கண்ணா? தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, தேர்ட் டேர்ம். ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு, ஃபோர்த் டேர்ம். this sequence goes on அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியாடா செல்லம்? இப்ப அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா, அப்ப இந்த சீக்வன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுல திடீர்னு வந்து நம்மள A20 அதாவது 20th பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்க சொன்னா கூட நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். சரியா? இந்த சீக்வன்ஸை சிம்பிளா நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவாமா? சோ இது பாரு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1னே இருக்கு. அப்ப இங்க n வேல்யூ உனக்கு 1. n வேல்யூ என்னடா கண்ணா? 1. சோ n வேல்யூ 1ன்னு இருக்கிறப்ப உன்னோட டேர்ம் எலிமெண்ட் என்னது? 1. ஓகே. அடுத்தது n வேல்யூ 2. ஓகே. n வேல்யூ வந்து எப்போதுமே நேச்சுரல் நம்பர்ஸா தான் இருக்கும். 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். n வேல்யூ 2 அதாவது செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3. இந்த ரெண்டு நம்பரும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பாருடா தங்கம். சரியா? உன்னோட n வேல்யூவும் அந்த எலிமெண்ட்டும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத நீங்க பார்க்கணும். ஓகே. அடுத்தது பாரு, n வேல்யூ 3 அதாவது தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பரோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 5. அடுத்தது ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 7. ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்க சிம்பிளா சொல்லலாம் மேம், இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் மேம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஆட் நம்பர் அப்படின்றது என்னது? ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் எப்போதுமே நம்ம படிச்சிருப்போம் ப்ரீவியஸாவே. ஆட் நம்பரோட ரெப்ரசன்டேஷன் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம அல்லலாம். எனி ஈவன் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் as 2n.
அதாவது நீங்க எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ஈவன் நம்பர் ஆயிடும். கரெக்டா இல்லையா? இதுல இருந்து -1 or +1 it will become an odd number. 2n minus 1 or 2n plus 1 will be an odd number. படிச்சிருப்போம்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால, இல்லனா அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கடா, உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். Any number when multiplied with 2 will become an even number. Even number ஓட predecessor successor it will be an odd number. அதுதான் இயற்கையாவே நமக்கு நம்பர்ஸ்ல அமைஞ்சிருக்கிற ஒரு பேட்டர்ன். 1 2 3 4 5 6 நம்ம நம்பர்ஸ் எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஆட் நம்பர் இருக்குன்னா அதனுடைய சக்சஸர் ஈவன் நம்பரா இருக்கும். ஈவன் நம்பர் இருக்குன்னா அதனுடைய சக்சஸர் ஆட் நம்பரா இருக்கும். So generally பாரு, இப்போ 5 அப்படின்ற ஒரு odd number எடுத்தீங்கன்னா அதனுடைய predecessor and successor will be an even number. 3 அப்படின்ற ஒரு odd number அப்படின்னு சாரி 2 அப்படின்ற ஒரு even number எடுக்கிற அப்படின்னா அதனுடைய predecessor and successor will be an odd number. So கரெக்டா எப்பவுமே ஆல்டர்னேட்டா தான் இருக்கும். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 2n minus 1 2n plus 1 ன்னு சொல்லலாம். கரெக்டா தங்கம்? சோ இங்க பாருங்க, இந்த 1 நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 2 அப்படின்ற வேல்யூ வரும். பட் நம்ம இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னது? 1. அப்ப என்ன பண்ணலாம்? -1 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 1ன்ற எலிமெண்ட் கிடைக்கும். சோ அடுத்து நம்மளுடைய n வேல்யூ என்னது? 2. சோ 2 into 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எவ்வளவு கிடைக்குது? 4. சோ இதுல இருந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும்? -1. அப்ப 4 minus 1 3. சோ அடுத்து பாரு 2 into 3. 2 into 3 பண்ணா 6ன்ற வேல்யூ தான் கிடைக்கும். பட் இங்க என்னது? 5 இருக்கு. அப்ப -1 பண்ணணும். அப்ப எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கு? 2n. என்னடா தங்கம்? 2n. அதாவது 2 into 1 2 into 2 2 into 3 2 into 4 ன்னு n வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. பட் அந்த வேல்யூ எக்ஸாக்ட்டா இங்க எலிமெண்டா வரல. -1 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் you have to subtract 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு, இங்க 1 இருக்கா? 2 into 1 is 2 2 minus 1 equal to 1. அடுத்தது 2 into 2 equals 4 4 minus 1 equals 3. 2 into 3 equals 6 6 minus 5 equals 6 minus 1 equals 5. புரியுதாடா? சோ இந்த n வேல்யூக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண அடுத்த டேர்ம்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே போகும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தங்கம் 20th டேர்ம் கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டானா 20th டேர்ம் அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னு அர்த்தம்? 20 ன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? என்னோட வேல்யூ 20 அப்படின்னு அர்த்தம். So இப்ப இந்த 2n minus 1ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2n minus 1 is nothing but the general representation of the given sequence. கரெக்டா இல்லையா? அப்ப 2 into 20 n இருக்கிற இடத்துல என்னடா தங்கம் பண்ண போறோம்? 20ன்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். -1. 220 சார் என்னது? 40. 40 minus 1 equals 39. அப்ப 20th term of the sequence என்னது? 39. 20th positionல 39ன்ற நம்பர் தான் வரும். ஈஸியா கண்டுபிடிச்சோமா? நடுவுல இருக்கக்கூடிய 5th term 6th term எதையுமே நம்ம கண்டுபிடிக்கல. டைரக்டா என்ன பண்ணிட்டோம்? 20th term கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதாடா நான் என்ன சொல்ல வரேன்னு? சோ ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வா. அந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும்? You have to link this n value and your element. அந்த பொசிஷன் நம்பர் அண்ட் அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது என்ன நம்பர் இருக்குதுன்னா 1 இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. சோ இத வச்சு நீங்க இந்த இதுக்கான ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறீங்க. புரியுதாடா? சோ இதுதான் வந்து நம்மளுடைய சீக்வென்சஸ். Natural numbersக்கு we are taking real values. ஓகேவா? It is a function defined on natural numbers taking real values. இங்க கிடைக்கிற வேல்யூ உங்களுக்கு என்ன வேல்யூவா வேணாலும் இருக்கும். நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ற n வேல்யூ தான் எப்படி இருக்கும்? 1 2 3 4 1ல ஸ்டார்ட் ஆகணும். Because it is natural number நம்மளோட definition படி. கரெக்டாடா? We'll start a sequence from only first element. 0th elementல எதுவும் கிடையாது. அதனால 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். புரியுதா தங்கம்? இப்ப அடுத்தது பாரு, இங்க இன்னொரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இங்கே பண்ணலாமா? 1/2, 1/3, 1/4, 1/5ன்னு இருக்கு. சோ இப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? இந்த டேர்மை வந்து நம்ம அதனுடைய பொசிஷன்ஸோட ரிலேட் பண்ணணும். நம்ம பொசிஷனோட ரிலேட் பண்ணணும். 1/2ன்றது எந்த பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய டேர்ம் A1. அடுத்தது செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 1/3. தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 1/4. ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 1/5. இப்படி பொசிஷனோட ஃபர்ஸ்ட் ரிலேட் பண்ணிருங்க தங்கம். அதுக்கப்புறம் ஜெனரலா என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குதுன்றத பாரு. நியூமரேட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு உனக்கு? 1. ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிற நம்பரோட வேல்யூலயும் நியூமரேட்டர் என்ன இருக்கு? 1. சோ ஜெனரல் டேர்ம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இங்க எல்லாத்தோட நியூமரேட்டர் என்னது? 1 பை டினாமினேட்டருக்கு இப்ப நம்ம அந்த ஜெனரல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம்.
இங்க என்ன கண்ணா இருக்கு? 2ன்ற நம்பர் இருக்கு. இந்த 1 விட இது 1 அதிகம். இங்க 3 அப்படின்ற நம்பர் இருக்கு. இந்த n வேல்யூவை விட 1 அதிகம். கரெக்டா இல்லையா? n வேல்யூ 2 செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. இந்த 2 plus 1 தான் இந்த 3. அதே மாதிரி 4 அப்படின்றது என்னது? 3 plus 1. 5 அப்படின்றது என்னது? 4 plus 1. so n வேல்யூவோட நீ ரிலேட் பண்ணி எழுதணும்னா n வேல்யூ என்னவோ அதை விட plus 1. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் என்னவா இருக்குது? 1 plus 1 2. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் எப்படி இருக்கு? 2 plus 1 3. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் என்ன இருக்கு? 3 plus 1 4. ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் என்னது? 4 plus 1 5. சோ ஜெனரலா நம்ம என்ன சொல்லலாம்? எந்த பொசிஷன்ல இருக்கோ தட் n வேல்யூ plus 1. டினாமினேட்டர்ல என்ன நம்பர் வரணும்? n வேல்யூ. இப்ப சொல்லலாமா? 25th பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேக்குறோம். 25th பொசிஷன். அப்ப A25. A25 னா இந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் சொல்லு பார்க்கலாம். 1 by n வேல்யூ இப்ப என்னது? 25 because 25th பொசிஷன். 25 plus 1 அப்ப என்னது? 1 by 26. இப்போ இதுல இந்த 5th term 6th termல கண்டுபிடிக்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 25th term கண்டுபிடிச்சிட்டீங்க ஈஸியா. எப்படி? because you have given the general term. general term கண்டுபிடிச்சிட்டீங்க. எதை ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் எப்போதுமே? n அதாவது அந்த பொசிஷன். ஓகேவா? number of elements அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? if the number of elements in a sequence is finite, it is called finite sequence. If a number of elements in a sequence is infinite, then it is called an infinite sequence. Finite அப்படின்னா என்னது? countable. Infinite அப்படின்னா என்னது? uncountable. புரியுதாடா குட்டி? countable அப்படின்னா என்னது? உங்களால இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி countable சொல்ல முடியும். finite okay 10 terms தான் இருக்குது, 100 terms தான் இருக்குது, 20 terms தான் இருக்குதுன்னு சொல்லி countable. uncountable ஐயோ போயிட்டே இருக்குதுப்பா இந்த சீக்வன்ஸ், முடிவே கிடையாது அப்படின்னு சொல்றோம்ல, எண்டே இல்ல அப்படின்றத infinite sequence. சரியாடா சொல்லும். சோ ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சா சீக்வன்ஸ்னா என்னன்னு? they follow a pattern. அந்த பேட்டர்னை தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you give a general representation. சோ அந்த general representation general term கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் நம்பரா கிடைக்காம ஒரு ஜெனரல் டேர்ம் நீங்க டிரைவ் பண்ணிட்டீங்க, an அப்படின்ற ஜெனரல் டேர்ம் டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய எந்த வேல்யூவை வேணாலும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். புரியுதாடா? அதே மாதிரி அந்த பேட்டர்னை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே இந்த ஜெனரல் டேர்ம் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த ஜெனரல் டேர்ம் எப்படி எழுதுவீங்க? என்னோட கனெக்ட் பண்ணி எழுதணும். it should consider n. புரியுதாடா? அதனாலதான் நம்ம set of natural numbers function defined on natural numbers ன்னு சொல்லியிருப்போம். இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எந்த வேல்யூ வச்சுதான் எடுக்கிறீங்க? n வச்சுதான் எழுதுறீங்க. புரியுதா? so this function is defined on natural numbers taking real values. ஓகேவாடா தங்கம்? புரியுதா? n வேல்யூ 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு கரெக்டா அந்த பொசிஷனுக்கான நம்பர்ஸ் கிடைச்சிரணும். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன நம்பர் கிடைக்கணும்ன்றத அந்த வச்சுதான் நீங்க டிஃபைன் பண்ணியிருக்கணும். புரியுதாடா தங்கம்? சோ இது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரியாடா? சோ அடுத்தது பார்க்கலாமா? sequence as a function. சோ நம்ம மேலேயே ஃபங்க்ஷன்ற வார்த்தை பார்த்தோம். so sequence நம்ம என்ன சொல்லலாம்னா it can be considered as a function. all sequences can be considered as a function. ஏன் sequences எல்லாத்தையும் நம்ம function அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க function அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க? every element in the domain has a unique image in the codomain. கரெக்டாடா? நீங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப n equals 1 அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக் வேல்யூ உனக்கு இங்க கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். அடுத்தது n equals 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப இதுக்கு ஒரு யூனிக் இமேஜ், ஓகேவா? அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இங்க கிடைக்கும். கரெக்டா? சோ இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் நம்ம டெஃபினிஷன்ல பார்த்துட்டோம். எனி ரியல் நம்பர் வேல்யூ. கரெக்டா? டெசிமலா இருக்கலாம், ரெசிப்ரோக்கல் ஃபிராக்ஷன் நம்பர்ஸா இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜர்ஸா இருக்கலாம். ஓகே, இட் doesn't have to be the need that it is alone natural numbers alone. ஓகேவா? நீங்க n வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு டிஃபைன் பண்றீங்க. பட் இந்த மாதிரி 1 2 3 4 நீங்க எடுக்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? இப்ப ப்ரீவியஸா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். 2n - 1 அப்படின்றது அந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். இப்ப n equals 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ உங்களுக்கு a1 அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன கிடைக்குது? 1. n equals 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப இந்த டேர்ம்ல n equals 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3 அப்படின்ற ஒரு இது கிடைக்குது வேல்யூ. கரெக்டா? n equals 3 சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 5 அப்படின்ற ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்குது. சோ இங்க நீங்க 1 2 3 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போக each and every element has a unique element in the codomain. அததான் சொல்றாங்க.
நீ 1 சப்ஸ்டியூட் பண்றப்ப உங்களுக்கு இங்க ஒரு புது வேல்யூ அதுக்குன்னு உட்பட்ட ஒரு இது கிடைக்கும். 2 அப்படின்னு கிடைக்கிறப்ப அதுக்குன்னு உட்பட்ட ஒரு வேல்யூ கிடைக்குது. 3 அப்படின்னா அதனுடைய ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கான ஒரு வேல்யூ கிடைக்குது. கரெக்டடா? சோ அதுதான் இங்க பாரு. 1 அப்படின்னா அது A1 அப்படின்ற ஒரு எலிமெண்டோட வேல்யூ கொடுக்கும். 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா A2 அப்படின்ற ஒரு எலிமெண்டோட வேல்யூ கொடுக்கும். 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றப்ப A3. 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா A4 ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதாவது 4th டேர்மோட வேல்யூ, 5th டேர்மோட வேல்யூ, 6th டேர்மோட வேல்யூ, 6 சப்ஸ்டியூட் பண்றப்ப 6th டேர்மோட வேல்யூ. சோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் இங்க என்ன இருக்கு? ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. புரியுதாடா? இன்னொன்னு ஃபங்க்ஷன் சொல்றதுக்கு என்ன அப்படின்னா இதே அர்த்தம் தான். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் இமேஜ்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ 1 சப்ஸ்டியூட் பண்றனா அதுக்கு ஒரு வேல்யூ தான் உனக்கு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு இமேஜ் தான் நீ மேட்ச் பண்ண முடியும். ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஒரே வேல்யூக்கு கிடைக்காது. இப்ப இந்த 2n - 1ன்றதுல n-க்கு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னது? 1 தான். இன்னொரு வேல்யூ கிடைக்கும்னு உங்களால சொல்லவே முடியாது. கரெக்டா? சோ அப்ப இதுக்கு இது ஒண்ணுதான் இமேஜ், யூனிக் இமேஜ். சோ 2 சப்ஸ்டியூட் பண்றப்ப எகைன் என்னது உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் வேல்யூ கிடைக்கும். இப்ப இந்த 2க்கே இன்னொரு வேல்யூ கிடைக்கும்ன்றத உங்களால சொல்ல முடியாது. இப்படி ரெண்டு விதமா ஸ்பிளிட்டே ஆகாது. n-க்கு நீங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பர்டிகுலர் ஆன்சர் தான் கிடைக்கும். புரியுதாடா? அதனாலதான் you define it as a function. That's why all sequences are called as function. சரியா? functions எல்லாத்தையும் நீங்க sequences சொல்ல முடியாது. But all sequences are considered as function. Because n-க்கு நீங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பர்டிகுலரா ஒரு ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு ரெண்டு ஆன்சர் பாசிபிள்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். Each object in the domain has a unique image in the codomain. சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதுல யூனிக்கா இது ஒண்ணுதான் இமேஜா அமையும். புரியுதாடா? சோ அதனால ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்குதுன்னு உங்களால சொல்லவே முடியாது. அதேதான் இங்க n-க்கு நீங்க 3ன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க, n-க்கு 4ன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்சர் தான் கிடைக்குமே தவிர இன்னொரு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? சோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சீக்வென்சஸ். சோ இட் இஸ் கன்சிடர்ட் as function. ஏன் சீக்வென்ஸை நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம் புரியுதாடா? அத பாரு. in particular a sequence is a function f from n to r. நீ என்ன நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண you will get real numbers. கரெக்டா? இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரியல் வேல்யூ இமேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் n to r. function f from n to r. natural numbers to real numbers. where r is a set of all real numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவாடா? if the sequence is of the form a1 a2 a3 then we can associate the function to the sequence a1 a2 a3 by f of k equals ak. k equals 1 2 3. அதாவது நம்ம இது மாதிரி ஒன்னொன்னுத்தையும் ஒரு எலிமெண்டோடய நம்ம இங்க டினோட் பண்ணலாம். கரெக்டாடா? நீ ஏன்னா n வேல்யூ 1 2 3ல தான் ஸ்டார்ட் பண்ண போற. சோ அதுக்கு ஒவ்வொரு ரியல் நம்பர் வேல்யூ உங்களுக்கு இந்த கோடொமைன்ல கிடைச்சிட்டே இருக்கும் ஆன்சர். ஓகேவாடா தங்கம்? சோ இது இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். எப்போதுமே இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. புக்ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட், லைன் பை லைன் படி. அப்பதான் உனக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அது இன்னும் பிராக்டிகலா எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல பாக்குறப்ப தெளிவா கிளியர் ஆயிடும். ஓகேவாடா தங்கம்? சோ ப்ராக்ரஸ் செக் இருக்கு. இத செப்பரேட்டாவும் அண்ட் எக்ஸாம்பிள் செப்பரேட்டாவும் எக்ஸசைஸ் செப்பரேட்டாவும் நம்ம பாத்துடலாம்டா. சரியாடா? சோ ப்ராக்ரஸ் செக்ல புக்ல இருக்கிறத மிஸ் பண்ணாதடா. நீங்க ப்ரீவியஸ் நம்ம பார்த்ததுக்கு ப்ராக்ரஸ் செக் திங்கிங் கார்னர்ல போட்டிருப்போம். நீங்க அதை ரெஃபர் பண்ணுங்க. you'll get an idea. சரியாடா? சோ இதுல பாருங்க ஒவ்வொரு டைப்புக்கும் இங்கே கொடுத்துருவாங்க இந்த ப்ராக்ரஸ் செக்ல. நம்ம இத பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் போறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா தங்கம்? அவ்வளவுதான்டா. சோ இன்ட்ரோடக்ஷனை திருப்பி படிச்சு பாருங்க. மேல இருந்து டாப் டு பாட்டம் வந்து ஒவ்வொரு லைனையும் படிச்சு பாருங்க. so that you will get a better idea. சரியா? ஒரு டாபிக் நுழையறதுக்கு முன்னாடி அதனோட இன்ட்ரோடக்ஷனை நல்லாவே ரீட் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு you go for examples and exercise sumsக்கு போங்க. சரியாடா தங்கம்? தேங்க்யூடா தங்கம்.